ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நீங்கள் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஆனில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடிட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல தான் உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் இடத்த செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ சாங்கில் உள்ள ஆடியோ கூட ஓகே அப்படின்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மாடல் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு இன்னும் நிறையா மாடல் வித்தியாசமான உள்ள இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஆப் வேறு கிராஷ் ஆகுது, 1 நிமிட். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ சாங்கை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணுவீங்க. இந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி நல்லா ஜூம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் தெரியாத அளவுக்கு. இல்லை உங்களுக்கு அந்த இது தெரியலை அப்படின்னா, ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜு கீழே அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்ல அந்த லேப்டாப் அந்த இமேஜ், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே க்ரோமோ கீ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிருக்கும். இல்லை அந்த க்ரீன் லைட்டாக தெரியுது அப்படின்னா ஃபெதரோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அந்த க்ரீன் கலர் நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பை தேவையான அளவுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த டுட்டோரியல் அவ்வளோதான். இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த சாங்கோட டெக்ஸ்ட் மேலே வரும். அதை நான் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி பண்ணேன். அது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதை பண்ண முடியாட்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டியூரேஷன் எவ்வளோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த இமேஜை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த வீடியோ கிளிப்பு கிடச்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ கிளிப்பு கொஞ்சம் சென்டரில் வேணும் அப்படின்னா கரெக்டாக சென்டரில் மூவ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த கட் பண்ணுற கிளிப்பை பொறுத்து கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ லிரிக்ஸ்க்கு வரேன். இந்த லிரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ளது நான் மேனுவலாக ஆட் பண்ணது. இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜாக இருக்கும். இது என்ன இமேஜ் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஐஃபோன் வச்சுருக்கான். ஸோ அவன்கிட்ட கொடுத்து ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி எனக்கு டெக்ஸ்ட்டு கொடுத்து பேக்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்காக வச்சு கொடுறா அப்படின்னு கேட்டு அதை எனக்கு டவுன்லோட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணான். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணனால அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இந்த பிளாக் ஸ்க்ரீனை நான் ரிமூவ் பண்ணேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த எமோஜி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபாண்ட் எமோஜி. ஸோ அதுதான் இந்த ஐஃபோன் ஃபாண்ட் நிறைய தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நம்ம ஃபாலோவர்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்களாம் 1.5 வருஷமாக கேட்டிருந்தாங்க. அதனால அதை அச்சீவ் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வேளை உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஐஃபோன் வச்சுருக்கல அப்படின்னா நம்ம நார்மலாக எப்போதும் போல் தான். ஸோ நம்ம போல் அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் அண்ட் ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ 1.5 கொடுத்துருப்பேன். அவ்வளோதான். இது பார்க்க ஓரளவுக்கு அந்த ஐஃபோன் ஃபாண்ட் சிமிலராக இருக்கும். நான் எந்த ஃபாண்ட்டுமே செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் அந்த லிரிக்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக இருக்கும். ஜஸ்ட் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஐஃபோன் ஃபாண்ட் எமோஜும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி கொஞ்சம் சிமிலராக கிடைக்கும். அவ்வளோதான். நான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் மெத்தட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.